வணக்கம் சார். வணக்கம். சார் இன்னைக்கு ஒரு சில கேள்விகளை முன்வைக்கணும்னு நினைக்கிறேன் சார். சொல்லுங்கள். இப்போ நிறைய மாவட்டங்களில் சிலம்பம் அடிமுறையெல்லாம் இருக்கா சார்? ஆமாம். ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் சிலம்பம் சரி, அடிமுறை ஆசான் சரி, அதில் தகுதியான ஆசான் அப்படிங்கிறது எதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க சார்? உங்களோட கருத்தை சொல்லுங்க சார். அதாவது என்னோட கருத்து என்னதுன்னா, இப்போ ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் இப்போ எந்த மாவட்டத்தை பற்றியும் பேசணும்னா ஒவ்வொரு மாவட்டத்திலேயும்னு சொல்லியதை விட இப்போ நம்மளை பொறுத்தவரை நம்ம குமரி மாவட்டத்தில் இப்போ தலை சிறந்த ஆசானாட்டு ஒரு ஆள் இருக்குதுன்னு வைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆள் பழைய காலத்து முறைகள், அதாவது பாரம்பரிய முறைன்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த பாரம்பரிய முறையில் உள்ள ஒவ்வொரு அசைவுக்கும் ஒவ்வொரு பெயர்கள் இருக்குது. இப்போ நம்ம கையை எடுத்து அடித்தாச்சுன்னா எல்லோரும் இப்படி தான் அடின்னு சொல்லுவோம். இந்த அடி எப்படி எடுத்து எப்படி அடிக்கணும், சும்மா எப்படி அடிக்கிறது கிடையாது. இப்போ நம்மளாம் நிறைய பார்த்தாச்சுன்னா நிறைய யூடியூப்பில் வீடியோகள் வருது, நிறைய ஆசனங்கள் படிச்சு ஒவ்வொரு ஆளுகளுக்கும் தெரிஞ்ச விஷயத்தான் சொல்லிக் கொடுக்க முடியும். தெரியாத நம்ம சொல்லிக் கொடுக்க முடியாது. இப்போ நான் எனக்கு தெரிஞ்சுதான் சொல்லிக் கொடுக்கணும், இனியும் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியாதுல்ல. அப்போது அந்த தலை சிறந்த ஆசான் ஒரு மாவட்டத்தில் இருக்கார், அவரை தான் தலை சிறந்த ஆசான் உள்ளதை டிக்ளேர் பண்ணணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம இப்போ சடனாக ஒரு ஆளை இப்படி ஒரு கலையாக நம்ம பாரம்பரிய கலைகளாக சொல்லக்கூடிய நம்ம உருவாக்கக்கூடிய கலை கிடையாது. இப்போ அந்த கலையில் இப்படி ஒரு கையெடுத்து அடித்தா எந்த மாதிரி அடிக்கணும், அதை நான் இப்போ வீடியோவில் சொன்னால் அதை பார்த்து நிறைய அதை கிளியர் பண்ணிக்கணும். இப்படி தான் வரணும்ல, அதனால நான் அந்த ரகசியத்தை சொல்லலை. இப்போ இப்படி தான் அடித்தா அது எப்படி அடிக்கணும், அதை செருக்கக்கூடியது நம்ம கையில். இப்போ நம்ம எல்லோரும் அடித்தோன்னு இப்படி பிளாக் பண்ணோம், எந்த கராத்தையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி, நம்ம அடிமுறையாக இருந்தாலும் எல்லோரும் நம்ம சுரைக்கும். இப்படி என்ன செருப்பு செரிக்கும், இப்படி எந்த வாங்கி செரிக்கும், இப்படி எப்படி செரிக்கும், இந்த கையை எடுத்து இப்படி எப்படி அமர்த்தி தட்டியும், பக்கவாட்டில் எப்படி பண்ணி இப்படின்னு உள்ளது ஒரு முறை. அதே போல் இந்த இதில் எந்த இடத்துல அடியை செருக்கணும், எந்த இடத்துல அடியை சேர்த்து கொடுக்கணும், இப்படின்னு அந்த கைக்கு அளவுகள் இல்லை. நம்ம நிற்கக்கூடிய இடத்துல உள்ள காலில் உள்ள அளவுகள் இருக்குது. நம்ம உள்ளங்கால் இருக்குன்னா நம்ம கால் பாதத்து இருக்குன்னா நம்ம உடம்புல உள்ள ஒரு உறுப்பும் நம்ம உடம்புல உள்ள ஒரு உறுப்புக்கும் பாதத்துக்கும் சம்மந்தம். அது இந்த அளவு தான் இருக்கணும். அப்போ அந்தனால ஒரு ஸ்டெப்பு நம்ம நின்று இடத்துலேருந்து என்ன ஒரு காலை எடுத்து வச்சா இதுக்கு இடைவெளி இருக்கிறதுக்கு நம்ம உடம்புக்கும் ஒரு சம்மந்தம். அப்போ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் தெரியணும். ஒவ்வொரு அசைவுகள், ஒரு விரல் எடுத்து இப்படி வச்சா என்ன, இப்போ நம்ம இப்படி வச்சா என்னது, ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு அசைவுகளுக்கும் ஒவ்வொரு பெயர்கள், ஒவ்வொரு தன்மைகள், ஒவ்வொரு சூட்சுமங்கள் எல்லாமே இருக்குது. ஒரு அடி அடித்தா ஒரு பிரிஞ்சு மாறணும். அப்போ பிரிஞ்சு மாறினா இன்னைக்கு வெள்ளைக்காரன் நம்ம இந்தியாவில் வந்த பிறகு நம்ம இங்கே உள்ள பாரம்பரிய முறைகளை எல்லாம் மாற்றிட்டு அப்போ என்னென்னா எல்லோரும் ஆசாமாரிகளை எல்லாம் பிடிச்சவங்க சூடிகளை எல்லாம் தீயிட்டு எரிக்கணும், இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. அப்போ என்னென்னா நாங்கள் பொழுதுபோக்காட்டு விளையாடி ஆசான் எங்களை உடற்பயிற்சி பண்ணாமல் இருக்க முடியாது. நாங்கள் உடற்பயிற்சி கலையாதம் பண்ணியிருந்தோன்னா சரி உடற்பயிற்சியாட்டு பொழுதுபோக்கு விளையாட்டு வைங்கன்னு சொன்னதான் கோயில் விழாக்கள், தெருவில் விளையாடக்கூடியது, நல்ல ஃபங்க்ஷன்கள், இந்த மாதிரிப்பட்ட இடங்கள்ல எல்லாமே ஒரு தெரு விளையாட்டாட்டாக்கு, ஒரு கலையாட்டாக்கு. ஆசான் ஒரு சின்ன சந்தேகம் ஆசான், நீங்கள் சொன்ன போல் இப்போ இந்த சிலம்பமும் சரி அடிமுறையும் சரி ஒவ்வொரு அசைவுக்கும் உள்ள ஒரு சூட்சம ரகசியம் இருக்கும். கண்டிப்பாக ஒரு சிறந்த ஆசனா அது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அந்த ஒரு இது இருக்கும். கண்டிப்பாக அதாவது இன்றைக்கி என்னென்னா அப்படி அந்த மாதிரிப்பட்ட கலைகள் வெள்ளைக்காரன் வந்த பிறகு எல்லோரும் இப்படி ஆகிக்கும். நாங்கள் பொழுதுபோக்கு கலையை விளையாட சொல்லக்கூடிய அதை எடுத்து மறைச்சி நேராக உள்டா ஆக்கி விளையாட பண்ணக்கூடிய முறை தான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. பாரம்பரிய அடிமுறை, பாரம்பரிய சிலம்பங்கள் இப்படி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் முறையாட்டு பழைய காலத்து முறைகள் இப்போ நான் பேசணுன்னு உனக்கு திருட வயசாகன்னு சொல்லி விட்டுருங்க கேட்கல. அது ஆதாரமான ஆதாரங்கள் இருக்குது நம்மகிட்ட. கண்டிப்பாக அப்போ அந்த ஆதாரங்களை படி பார்த்தாச்சுன்னா பழைய பாடல்களை பாடி தான் அடிக்கணும். ஒரு அடவுகள் அடித்தா முன்னடவு பின்னடவு, முன்னடவுகாரன் பின்னடவுகாரன் இருக்குது. அப்போ முன்னடவுகாரன் என்ன பண்ணுவோம், பின்னடவுகாரன் என்ன பண்ணுவான்னு உள்ளது. இந்த சாஸ்திரமாக உள்ள பாடல்களை பாடி தான் அடிக்கணும். இவன் பாட்டு பாடி ஒன்று சாஸ்திரத்தை சொல்லி அடி இங்கே தான் வர எனக்கு வரும்போது பேர சொல்ல மாட்டான். அந்த மாதிரி இருக்கும். அதை இன்றைக்கி என்னென்னா கொட்டு வாத்தியங்களில் மியூசிக்கல் கொடுத்து வெள்ளைக்காரன் வந்த பிறகு சும்மா ஒவ்வொரு மியூசிக்கல் அடித்து கொட்டு அடித்து வாத்தியம் அடித்து அந்த மேளத்துக்கு ஏற்ற டான்ஸு போல் அந்த தாளத்துக்கு தக்கன சூடு இன்னைக்கு அடிக்கணும், அந்த தாளத்துக்கு தக்கன சிலம்பம் அடிக்கணும். அப்போ என்னென்னா பழைய காலத்துலலாம் ஒரு கல்யாண வீடு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயாச்சுன்னா சலங்கை கட்டி ஆடுனா சலங்கைக்கெல்லாம் தாளங்கள் உண்டு. அந்த தாளங்கள் இப்போ சரிகம 11 சொல்லிய போல் சிலம்பு காலில் கட்டி ஆடுனா அந்த கொட்டு வாத்தியத்துக்கு ஏற்றவாறு தாளத்துக்கு தக்கனவாறு தான் அவங்க ஆடணும். இன்றைக்கி அதே இது நம்ம சிலம்ப கடையாக இருந்தாலும் சரி அடிமுறை இதுகளாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் சரி தான். இப்போ சமீபத்தில் நம்ம இதில் வடசேரி பஸ் ஸ்டாண்டில் ஒரு இது நடந்தது. அன்னைக்கு நானும் போயிருந்தேன். அன்னைக்கு பார்த்தாலே என்னென்னா அந்த தாளத்துக்கு தக்கனதான் அவங்க அடிக்கணும். அந்த மாதிரி ஒரு முறைகள் இன்றைக்கி மாறி புரியுதா உங்களுக்கு. அப்போ இதில் என்னென்னா ஒவ்வொரு சிலம்ப கலையாக இருந்தாலும் சரி இன்றைக்கி சிலம்ப கடை இப்போ சும்மா ஏற்பாட்டில் நடசாரி போடியும் அந்த கால் எப்படி மூவ்மெண்ட் பண்ணி இங்கே பண்ணணும்
இன்னைக்கு அப்படிப்பட்ட முறைகள் கிடையாது. இன்னைக்கு சும்மா கம்பை தூக்கி மேலே இறங்கி பிடிக்கேன், சும்மா இந்த மேஜிக் காட்டி வைக்கிறேன், இறங்கி பிடிக்கேன், கரெக்டாக அப்படி வீசிட்டு இறங்கி அப்படி பிடிக்கேன், இந்த இங்கோடி எடுத்து இங்கோடி அடிக்கேன். அது ஈர்க்கிறதுக்கான விஷயங்கள். ஒரு விளம்பரங்கள் ஒரு சினிமாவில் வர்றது கூட ஒரு ஈர்ப்பு தன்மை. உன்னோட நான் ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும், என்னோட நீ பண்ணணும், அந்த மாதிரி. அதில் என்ன விசேஷம்னா ஒவ்வொரு இடத்துலையும் பழைய காலத்தில் வந்து ஆசான்கள், எனக்கு இப்போ வந்து 49 வயசாச்சு. எனக்கு சின்ன பிராயத்தில் படிக்க என்னென்னா எந்த ஆசான்கள் படித்தாலும் இப்போ பாரம்பரியமாட்டு இருக்க ஒரு ஆசான் ஒன்று படித்து கொடுத்தா அவனுக்கு சான்றிதழ் அவன் கொடுக்க முடியாது. சான்றிதழ்னு ஒன்றே கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு இருக்குதோ இல்லையோ தெரியாது. எனக்கு சின்ன வயசில் நான் பார்த்தது, எனக்கு அப்பா, எனக்கு எங்கள் தாத்தா, எங்கள் காலங்களில் நாங்கள் எங்கள் ஃபேமிலிகளில் பார்த்ததில்லை, மாங்கோட்டா ஃபேமிலியில் பார்த்ததுலையும் சரி, எனக்கு சின்ன வயசில் வீடை சுற்றி ஆசான் மாதிரி தான் எங்கே பார்த்தாலும். அன்னைக்கு நைட்டு தூங்கும்போது 11 மணி வரை தீப்பந்தம் கொளுத்திட்டு விளையாடிட்டு இருந்தோம் விளைகளில். சைக்கிள் டீப்பு எல்லாம் டயரை எல்லாம் கொளுத்தி வச்சு அப்படி பண்ணியாது. சைக்கிள் டயர் வாங்க முடியாத அளவுக்கு தென்னை ஓலையில் பந்தம் கொளுத்தி அதில் துணி சுற்றி மண்ணெண்ணெய் கொளுத்தி அப்படி பந்தத்தை கட்டி விட்டுருக்கணும். விட்டுட்டு அந்த மாதிரி நைட் விளையாடி என் சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன். அன்னைக்கு விளையாடிய விளையாட்டுகள் எல்லாமே வந்து சான்றிதழ் கொடுக்க முடியாது. இப்போ உங்களை ஒரு இடத்துல இப்போ நம்ம இப்படி எப்படி இப்போ டச் பண்ணி இப்படி நம்ம அடிச்சு இப்படி தட்டிட்டா தம்பி வந்து நம்ம ஆளு தானேன்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்குது. ஆனால் இந்த தட்டில் இந்த உடம்புல போகிற சரண் இருக்குது. நம்ம வர்மம் செய்யக்கூடியது அடிமுறை எல்லாமே நம்ம உடம்புல ஸ்தூல உடம்புல செய்தாலும் அது பிராணனில் தான் நம்ம செய்யறது. இப்போ அந்த பிராணனை மாற்றக்கூடிய கலைகள் இருக்குது. அந்த மாதிரி பழைய காலத்து கலைகள் இருக்குது. அந்த மாதிரி விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆள் ஒரு மாவட்டத்தில் இருக்குன்னா பல ஆசான்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்குங்க. நம்ம எல்லாம் பார்த்தாச்சுன்னா அவங்கள எல்லாம் பார்க்கிங்க நம்ம ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த மாதிரி ஆட்கள் வந்து ஆசானாட்டு வெளியில் தெரியாது. இன்றைக்கி எல்லா மாவட்டத்திலும் நம்ம தான் இல்லை. இப்போ நம்ம குமரி மாவட்டத்தில் தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு இல்லை. எல்லா மாவட்டத்துலேயும் எல்லா வயசான ஆட்களும் எல்லாருக்குமே எனக்கு கலைகள் தெரிஞ்சிருக்கும். சிலர் சொல்லிக் கொடுக்கணும், சிலர் சொல்லிக் கொடுக்கல. தெரிஞ்சதை அழியப்படாதுன்னு சிலர் சொல்லிக் கொடுக்க வரணும். சிலர் இது நம்மளோட அழிஞ்சிட்டு போயிடுது, சொல்லிக் கொடுத்தா டேஞ்சரான கலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆட்கள் இருக்குது. இதில் என்ன விசேஷம்னா இப்போ வர்ம கலை இருந்தாலும் சரி, அடிமுறை கலையாக இருந்தாலும் சரி, இதில் சூட்சுமம் சான்றிதழ் கொடுத்து எடுக்கக்கூடியது வந்து இப்போ நம்ம ஒரு கமிட்டி இருக்கீங்கன்னா அந்த கமிட்டியில் இப்போ ஒரு 10 பேர் இருக்கீங்கன்னா 10 பேரில் ஒரு 4 பேர் மெஜாரிட்டி இருக்கணும். நான் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணேன், நீங்கள் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணீங்க. அப்படி ஒவ்வொரு ஆளுக்கு வேண்டப்பட்ட ஆளுகளை தான் நம்ம இது பண்ணி ஒரு கமிட்டியை தீர்மானிச்சு எடுக்கக்கூடியது தான் சான்றிதழ். புரியுது. நம்மளை மாதிரிப்பட்ட பாரம்பரியமாட்டு இருக்கக்கூடியதும் சரி, இந்த கமிட்டியில் போகாமல் வெளியில் இருக்கக்கூடிய ஆசாமார்கள் நிறைய இருக்காரு. இவங்க எந்த சான்றிதழை கொடுக்கணும்? உண்மைதான். அவங்க சொல்லிக் கொடுக்க குருகுல விளையாட்டு சொல்லிக் கொடுக்க போல முன்னோருக்கு தெரிஞ்சதை பின்னோருக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியாத உங்கள் பையனையும் சொல்லிக் கொடுங்க. அதுக்கு சான்றிதழ் நீங்கள் கொடுக்கலாம் உங்கள் மகனுக்கு. அதே போல் தான் அந்த கலையை சொல்லிக் கொடுத்துருக்கணும். இன்றைக்கி என்னென்னா சான்றிதழ்களை வச்சு ஒரு கமிட்டி இருக்குன்னா அந்த கமிட்டி தேர்வு பண்ணி அவங்களுக்கு முடிவு பண்ணி அவங்க பிடிக்கிறது. அது அவங்களுக்கு தனிப்பட்ட முறை. நம்ம பேசியது என்னென்னா பாரம்பரியமாட்டு இருக்கக்கூடிய முறை ஆசான்கள் உள்ள முறைகளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். சான்றிதழ் கொடுத்து எல்லாமே இல்லை. இன்றைக்கி வந்து சான்றிதழ் இல்லாதவன் போலி, சான்றிதழ் இருக்கவன் உண்மையானவன் அப்படின்ட்டு கலைகளுக்கு இப்போ நீங்கள் ஒரு டான்ஸ் படித்து கொடுத்த உடனே படித்து முடிஞ்ச உடனே ஒரு சான்றிதழ்கள் இப்போ கொடுக்குறோம். இப்போ ஒரு கலையாக இருந்தாலும் சரி, இப்போ கலைக்கு நம்ம இப்போ ஒரு எந்த ஒரு விஷயத்துக்கும் சான்றிதழ் தேவைப்படுது. பழைய காலத்தில் சான்றிதழ் கிடையாது. இப்போ ஒரு ஆசான்ட்டு வந்து ஒருத்தன் படிக்கணுன்னா அவன் அந்த ஆசானே அவனுக்கு தேர்ச்சி ஆகியாச்சு அவன் போவேன்னு அவனை அரங்கேற்றணும். அது ஒரு விழா அடிக்கிறது அரங்கேற்றம் அவன் எல்லாம் தேர்த்து. அதுதான் அவனுக்கு சான்றிதழ் எல்லாமே மன வலிமை மேலே எல்லாமே அதுதான். புரியுதா? அப்போ அது குடிக்க நேரம் என்னென்னா அவன் டேலண்ட் ஆகியாச்சு அவன் விளையாட போது நான் இன்னும் ஆசானியை சிஷனாக சொல்லலாம். அந்த ஆசானிக்கு அது பெருமை. அன்னைக்கு அவன் வித்தியை சொல்லி கொடுத்துருக்கான். இன்னும் எப்படி இல்லை இன்னைக்கு சான்றிதழ் வாங்கணும்னு செய்ய முடியுதா? புரியுதா உங்களுக்கு? அப்போ தேர்ச்சி பெற்ற இதுகள் வந்து சான்றிதழ்களுக்கும் இதுக்கும் கலைகளுக்கும் சம்மந்தம் கிடையாது. இன்னும் ஒரு கமிட்டியில் கொஞ்சம் பேர் சேர்ந்து நாங்கள் தான் இப்போ இவரை தான் தேர்ச்சி பெற்றீங்க, இவரை தான் இந்த மாவட்டத்தில் நம்ம இப்போ என்ன சொன்னீங்கன்னா சுருக்கமான அவங்கள்ட்ட சொன்னாச்சுன்னா கிரிக்கெட் விளையாடிக்கு நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இந்தியாவிலேருந்து ஒரு போர்டு முடிவு பண்ணி கொஞ்சம் ஆட்களை வச்சு கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கு. கண்டிப்பாக அந்த டீமுக்கு பேரே இந்தியான்னு போட்டிருக்கோம். இந்தியா போய் ஆஸ்திரேலியாவில் போய் கேட்டுட்டு இங்கிலாண்டில் போய் கேட்டுன்னு இல்லை ஆஸ்திரேலியாவில் போய் தோல்வி பண்ணிட்டு இந்தியா தோற்றுட்டு. கண்டிப்பாக இந்தியா தோற்றுட்டு நீங்கள் இன்னொன்று நீங்களும் நான் தோற்க முடியாது, நீங்களும் நான் விளையாடாது, நீங்களும் நான் அந்த கமிட்டியை தேர்வு பண்ணல. அது ஒரு கமிட்டியை வச்சு ஒரு இதை அவங்க தேர்வு பண்ணணும், அவங்க இதில் பண்ணணும். அந்த மாதிரி தான் இந்த தேர்ச்சிக்கு அந்த தேர்ச்சி என்னை பொறுத்தவரைக்கும் உள்ள கலையாக இருக்கும். அது நம்ம எல்லாம் டோட்டலாக இந்தியான்னு வர நேரம் நமக்கு அந்த ஒரு ஃபீல் ஆகுது. ஒரு விளையாட்டு நம்ம தோற்றுட்டு நம்ம இது பண்ணுங்க. ஆனால் நீங்களும் ஒரு ட்ரைனிங் கொடுக்கல, நான் ட்ரைனிங் கொடுக்க நம்ம இந்திய மக்கள்கிட்ட யாரும் கேட்கல நம்ம எப்படி கொடுக்கலாமா, அவனை தேர்ச்சி பண்ணலாமான்னு. அவங்கள விட தேர்ச்சி பெற்ற நிறைய நிறைய எல்லாருக்குமே தெரியும். இப்போ கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தாலுமே நிறைய இளைஞர்கள் இருந்துட்டு தான் இருக்குது. நல்ல ட்ரைனிங் கொடுத்து நல்ல ப்ராக்டிஸ் இருக்குது. ஆனால் தேர்ச்சி படணுன்னா அதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. அது எல்லாருக்கும் நமக்கு தெரியும்.
அதே போல் அவங்க வந்து இப்போ தேர்ச்சி பெற்ற உடனே நாங்கள் தான் விளையாடின்னு உள்ளது இப்போ தெரியும். இப்போ நமக்கு தெரியும் இந்த டீமில் யார் இருக்காங்கன்னா கிரிக்கெட்டை நம்ம எக்ஸாம்பிள் சொன்னால் அவங்க தான் இருக்கிறோம். இந்தியன் சார்பில் அவங்க இருக்கு. இப்போ இந்தியன் சார்பில் எனக்கு சொன்னோன்னே இந்தியா மக்கள்கிட்ட இல்லாட்டி நாங்கள் கிரிக்கெட்டுக்கு இப்போ ஆளை இவரை எடுக்கலாம் அவரை எடுக்கணும் யாரை கேட்கணுமா? கேட்க முடியாது. ஏன்னா அது ஒரு போர்டு இருக்குது, ஒரு இது இருக்குது, அவங்க தேர்ச்சி பண்ணால் அது இல்லை. அந்த மாதிரி தான் ஒரு மாநிலத்துக்குள்ள வழிமுறை சில ஆசிரியர்களாக இருந்தாலும் அவங்க தான் அதை முடிவு பண்ணி எடுக்கணுமே தவிர. ஆனால் நிஜமான ஒரு கதைகளுக்கு போகிற நேரங்களில் இந்த மாதிரிப்பட்ட போர்டில் இருக்க ஆள்கள் தகுதி வாய்ந்திருந்தாலும் சில விஷயங்களுக்கு சில ஆள்கள்கிட்ட அணுகிதான் முடியும். இப்போ நான் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியேன்னா, இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் எனக்கு தெரிஞ்சதில் ஒரு ஆசான் கேரளாவிலேருந்து ஒரு ஆசான் வந்து கேரளான்னா இங்கே உள்ள ஆள் தான் அங்கே போயிருக்கார். அந்த ஆள் வந்து ஒரு சின்ன சந்தேகம், நம்ம நண்பர் தான் ஒன்று கேட்டார். அவர் இதே போல் சான்றிதழ்கள் வாங்கி வைக்க ஆள் தான். இதாக பண்ணால் சில விஷயங்களுக்கு சில ஆள்கள்கிட்ட டவுட்டு கேட்டு தான் தெரியும். அப்படி வர நேரத்தில் நம்மளை மாதிரி இருக்க ஆள்கள், இந்த மாதிரி இருக்க ஆள்கள், அந்த ஆள்கள்கிட்ட நம்ம கேட்டால் டவுட்டுகள் கேட்டால் நம்ம சொல்லிவிட மாட்டோம். ஏன்னா நமக்கு தேவையில்லை. அதே போல் ஏன் சொன்னீங்கன்னா அவங்க பிரபலம் நிறைய இந்த மாதிரி இருக்க ஆட்கள் வந்து பிரபலம் ஆகாத ஆட்கள். எனக்கு ஒரு சந்தேகம் சார், சமீபத்தில் வந்து ஒரு போட்டி விளையாட்டு நடத்திருந்தாங்க ஒரு 6 மாதம் முன்னாடி. அங்கே என்னென்னா அவங்க நல்லா தேர்ச்சி பெற்றவங்க தான், அவங்களே சான்றிதழ் வழங்குற அளவுக்கு ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்க, ஒரு தனி ஆர்கனைசேஷன். ஆனால் அந்த போட்டியில் ஒருத்தங்களை அடிபட்டு இந்த கை இறங்கிட்டு, ஆனால் அவங்க அதை சரி பண்ண முடியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிருப்பாங்கன்னு ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்புகிறாங்க. அப்போ அந்த சான்றிதழ் வழங்குற அவங்களுக்கே அது என்ன பண்ணணும்னு தெரியலை. இப்படிப்பட்ட இருக்கிறவங்களுக்கும் என்ன ஒரு இது சார்? அதாவது நான் உங்கள்கிட்ட சுருக்கமாக சொல்ல போகிறது, அதாவது நம்ம ஒரு போர்டு இருக்குது, ஒரு இதுன்னா அவங்களுக்கு தனிப்பட்ட விஷயங்கள் அதை நம்ம பேசக்கூடாது. நான் என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி இடத்துல சான்றிதழ் வேலை செய்யாது, அனுபவமான ஆசான்கள் இருந்தால் தான் வேலைக்கு. கண்டிப்பாக நான் எதுக்கு சொன்னேன்னா, இதே போல் நானும் ஒரு கேம்பு நடத்துறது என்ன கெஸ்ட்டாக கூப்பிட்டேன். நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அங்கே போயிருக்க நேரம் என்னென்னா, இதே போல் நான் விளையாட்டு நடத்து ஒரு பையன் டைவ் அடித்து கீழே விழுந்து இந்த கை சிலிப்பாய், இதே போல் சிலிப்பாய் இதாகி அந்த இடத்துலேருந்து சான்றிதழ் கொடுத்த பிரபலமான எல்லாத்தையும் சான்றிதழ், இந்த ஆசான் அந்த ஆசான் அவங்கள்ட்ட வந்து பாரம்பரிய அடிமுறைகள் சிலம்பங்கள் இதெல்லாம் படித்து கொடுத்து 6 மாதத்தை கோர்ஸ் பண்ணி இந்த சான்றிதழ்னு இருக்குது. அந்த சான்றிதழ் கொடுக்கக்கூடிய ஆசாமரிகள் தான் என்ன கூப்பிட்டேன். ஆனால் அந்த இடத்துல வச்சு அவங்களால முடியும், நான் தான் கொடுத்தேன். இப்போ என்னத்துக்குன்னா அந்த இடங்களில் பண்ணக்கூடிய முறைகள். ஆனால் சுருக்கமாக சொன்னாச்சுன்னா நம்ம வெளி மாவட்டங்கள், நம்ம மாவட்டங்களை விட்டு வெளியில் போனால் எல்லோரும் ஒளிமுறை எல்லாருமே நிசாரமாக இருக்கணும். படிக்கக்கூடிய ஆளும் படிக்காத ஆள்களும் எல்லாருமே நிசாரமைகள் எல்லாம் செய்து போட்டு பண்ணணும். அதே போல் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அந்த சான்றிதழுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசங்கள், அனுபவம் தான். எது இருந்தாலும் ஒரு அனுபவம். அதே போல் நான் என்ன சொல்லியேன்னா, உங்களுக்கு சில ஆட்கள் வந்து இந்த தடைகள் எல்லாம் பண்ணும்போது சுருக்கமாக நான் சொல்லி, அதாவது உடம்புல அங்கம் விட்டு அங்கம் பறிந்து போகக்கூடாதுன்னு இருக்குது. அங்கம் பறிஞ்சு போனால் அந்த இடத்த திருப்பி விடணும். நான் கையிலேருந்து போன ஆயுதம் போனாச்சுன்னு அந்த ஆயுதம் திருப்பி வந்தால் தான் வருமா வராதுன்னு கேள்விப்படும். அதுபோல் அங்கம் பறிஞ்சு போகிற கை கால்கள் வந்து திருப்பி வராது. எதிரிய கையில் மாட்டோன்னா நம்ம மாட்டிடுவோம். இப்படிப்பட்ட நிறைய முறைகள் இருக்குது. அப்போ இந்த ஆசான்கள் சொன்னால் அது ஒரு தகுதி தான். இனிப்போ என்னென்னா, இனிப்போ ஆசான்களுக்கு தகுதி வச்சோன்னா எல்லாத்தையும் போட்டிக்கு வா, நீ வா, நமக்கு விளையாடி பார்ப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு சான்றிதழ் வழங்கக்கூடிய ஒரு குரூப் இருக்குது, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, ஒரு கமிட்டிகள் இருக்குது, அவங்க அதை தேர்வு பண்ணிடுறாங்க. நம்ம கருத்து என்னென்னா, பாரம்பரிய முறைன்னு வர நேரம் சான்றிதழ்கள் வச்சிருக்க ஒரு ஆள் இந்த கலைகளை இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு மாவட்டத்தில் என்னட்டும் சான்றிதழ் இருக்குது, நான் தான் பெரிய ஆசான், கவர்மெண்ட்டே அறிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆட்களுக்கும் மற்ற ஆட்களுக்கும் வித்தியாசம். என்னென்னா இவங்க வந்து எங்கே பண்ணாலும் இப்போ ஒரு ஆயுதம் கொண்டு போயிட்டு ஒரு சிலம்பக்கம்பு போயிட்டு வந்து சான்றிதழ் கொண்டு போனால் எங்கேயுமே போயிட்டு வரலாம், பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஆட்கள் வந்து ஒரு சிலம்பக்கம்போ ஒரு சின்ன விளையாட்டு குச்சிகளோ ஏதாவது வச்சுருந்தோம்னா கொண்டு போக முடியாது. யாராவது செக் பண்ணால் நீ யார் கொஞ்சம் சான்றிதழ் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்போ அவனை அந்த இடத்துல அவன் மாட்டிக்கிட்டேன். அந்த மாதிரி இதுகளுக்கு சான்றிதழ் யூஸ் ஆகும். கண்டிப்பாக. சரி தம்பி, நன்றி. நன்றி ஆசான்.